Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். என்ன பண்றீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எல்லாம் பார்த்தறலாம். அப்புறமே 2 மார்க் 3 மார்க் சொல்லி தரேன் ஆர்டரா. இப்போ இதுல எக்ஸசைஸ் 6.1ல 9th சம் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 6.1ல 9th சம் பாருங்க. Using vector method, prove that cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. கண்ணே இந்த கொஸ்டின்லயே உனக்கு பார்த்த அப்படின்னா உனக்கு எத்தனை 3 மார்க் இருக்கு. எப்படி அப்படின்னா லெஃப்ட் சைடு ஃபார்முலா பிரகாரம் எழுதுனா இதை எழுதலாம், ரைட் சைடு மல்டிபிள் பண்ணி எழுதுனா இதை பார்த்து எழுதலாம், ஃபைனலாக ஆன்சர் எழுதுனா இதை பார்த்து எழுதலாம். அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், நமக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படிங்கும்போது கண்ணு ஏவும் ஃபஸ்ட்டு குவாட்ரனில் தான் இருக்கும், பியும் ஃபஸ்ட்டு குவாட்ரனில் தான் இருக்கும். இப்போ ஏங்கிற பாயிண்ட்டு, அப்போ ஓஏ வெக்டர் ஏ கேப்பு, அதாவது இதனுடைய மேக்னிடியூடு 1, அதனால் இது ஏ கேப்பு. ஏவுலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கோ, அதுக்கு பேர் எல்லுன்னு வச்சுக்கோ. இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, நல்லா பார்த்துக்கோ. ஏ மட்டும்தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏங்கிற பாயிண்ட் பிளாட் பண்ணிக்கோ. ஓஏ உடைய அளவு 1, இதை ஏ, அப்போ ஓஏ வெக்டர் ஏ கேப்னு குறிச்சிக்கோ. ஏவிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனு, அதுக்கு எல்லுன்னு பேர் கொடுத்துக்கோ. இந்த ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் ஆல்ஃபா. அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட்டு பிளாட் பண்ணிக்கிறேன். பியிலேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரை, அது எம்மு. இந்த ஆங்கிள் ஓபி வெக்டர் பி கேப்னு எடுத்துக்கோ. இதனுடைய மேக்னிடியூடு 1. ஓபி உடைய மேக்னிடியூடு நமக்கு 1, ஒரு அலகு. இந்த ஆங்கிள் ஓபி எக்ஸ் ஆக்சிஸோட ஏற்படுத்துகிற ஆங்கிள் பீட்டா. ஓஏ எக்ஸ் ஆக்சிஸோட ஏற்படுத்துகிற ஆங்கிள் ஆல்ஃபா, ஓபி எக்ஸ் ஆக்சிஸோட ஏற்படுத்துகிற ஆங்கிள் பீட்டா. அப்போ இந்த ஓஏவுக்கும் ஓபிக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிள் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது பாரு, இது ஃபுல்லாக ஆல்ஃபா, இது பீட்டா போயிடுச்சுன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ ஓஎக்ஸ் வழியாக போகிற யூனிட் வெக்டர் ஐ கேப்பு, ஓஒய் வழியாக போகிற யூனிட் வெக்டர் ஜே கேப். இப்போ படத்துடைய இதெல்லாமே உனக்கு நான் சொல்லிட்டேன். கண்ணா ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிற ஏங்கிற பாயிண்ட்டும் ஃபர்ஸ்ட் குவாட்ரனில் தான் இருக்கும், பிங்கிற பாயிண்ட்டும் ஃபர்ஸ்ட் குவாட்ரன் தான் இருக்கும். ஓஏ வெக்டர் எக்ஸ் ஆக்சிஸோட ஆல்ஃபாங்கிற ஆங்கிளை ஏற்படுத்துது, ஓபி வெக்டர் எக்ஸ் ஆக்சிஸோட பீட்டாங்கிற ஆங்கிளை ஏற்படுத்துது. அப்போ ஓஏவுக்கும் ஓபிக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிள் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா ஓஎக்ஸ் வழியாக போகிற யூனிட் வெக்டர் ஐ கேப்பு, ஓஒய் வழியாக போகிற யூனிட் வெக்டர் ஜே கேப்பு. அதை பார்த்துக்குங்க. இப்போ இந்த படம் தான் உனக்கு தனியாக போட்டு காமிச்சிருக்கேன். அதான் இந்த ட்ரையாங்கிள் ஓஎல்ஏ இங்கே போட்டிருக்கேன், அதே மாதிரி ஓஎம்பி இங்கே போட்டிருக்கேன். இப்போ பாரு, இது ஓஏ வெக்டர் ஏ கேப்பு, இதனுடைய மேக்னிடியூட் 1. ஓஏ ஏற்படுத்துகிற ஆங்கிள் ஆல்ஃபா. கண்ணு பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது நமக்கு என்ன? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் சைடு ஓஎல், ஹைபாட்னியூஸ் 1. அப்போ ஓஎல் அப்படிங்கிறது காஸ் ஆல்ஃபா, அதுதான் காஸ் ஆல்ஃபா. இது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கனால ஐ கேப். அதே மாதிரி சைன் ஆல்ஃபா, சைனுக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஆப்போசிட் சைடு என்ன? ஏஎல், ஹைபாட்னியூஸ் 1. அப்போ தேர்ஃபோர் ஏஎல் இந்த 1 போட தேவையில்லை, சைன் ஆல்ஃபா. அப்போ ஏஎல் சைன் ஆல்ஃபா. புரியுதா தங்கம்? இது எப்படி காஸ் ஆல்ஃபா? இது அட்ஜசன்ட் சைடு காஸ் ஆல்ஃபா, இது ஆப்போசிட் சைடு சைன் ஆல்ஃபா. இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இது வழியாக போகிறது ஐ கேப்பு, இது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலில் இருக்கிறதுனால ஜே கேப். அதே மாதிரி தான் பாரு, ஓஎம்பி தனியாக போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் பீட்டா, இது ஆங்கிள் பீட்டா இல்லையா? அப்போ காஸ் பீட்டா நமக்கு என்ன வரும்? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் சைடு ஓஎம், ஹைபாட்னியூஸ் 1. அப்போ இது ஓஎம் காஸ் பீட்டா. அதே மாதிரி சைன் பீட்டா அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஆப்போசிட் சைடு எம்பி, ஹைபாட்னியூஸ் 1 போட தேவையில்ல, அதனால எம்பி சைன் பீட்டா. இப்போ படம் போட்டீங்கன்னா உனக்கு 1 மார்க் இருக்கு. இப்போ இதிலிருந்து
ஏ கேப் எழுத போகிறோம். பாருங்க, ஏ கேப். ஏ கேப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன? ஏ கேப். ஏ கேப் அப்படிங்கிறது ஓஏ வெக்டர் இல்லையா? அது ஓஏ வெக்டர். ஓவிலிருந்து ஏவுக்கு போகணும். ஓவிலிருந்து ஏவுக்கு நேராக போகாமல் சுற்றிக்கிட்டு போகிறோம். அது எப்படி எழுதலாம்? ஓஎல் வெக்டர் ப்ளஸ் எல்ஏ வெக்டர். அப்போ ஏ கேப் ஈக்குவல் டு, பாருங்க, ஓஎல் வெக்டர் என்ன? காஸ் ஆல்பா ஐ கேப். காஸ் ஆல்பா ஐ கேப் ப்ளஸ் எல்ஏ வெக்டர் சைன் ஆல்பா ஜே கேப். சைன் ஆல்பா ஜே கேப். இது நமக்கு ஏ கேப் வந்துருச்சு. சிமிலர்லி பி கேப். பி கேப் அடுத்த ட்ரையாங்கலில் பி கேப். பி கேப்னா என்ன? ஓபி வெக்டர். அப்போ ஓவிலிருந்து பிக்கு போகணும், நம்ம சுற்றிக்கிட்டு போகிறோம். ஓஎம் வெக்டர் ப்ளஸ் எம்பி வெக்டர். ஓஎம் வெக்டர் ப்ளஸ் எம்பி வெக்டர். அப்போ தேர்ஃபோர் பார் ஓஎம் வெக்டர் என்ன? காஸ் பீட்டா ஐ கேப். அப்போ பி கேப் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் எம்பி பாருங்க சைன் பீட்டா ஜே கேப். சைன் பீட்டா ஜே கேப். இப்போ நமக்கு ஏ கேப்பும் தெரிஞ்சு போச்சு, பி கேப்பும் தெரிஞ்சு போச்சு. படம் போட்டிங்கன்னா 1 மார்க்கு, ஏ கேப் பி கேப் எழுதுனீங்கன்னா 1 மார்க், 2 மார்க் உங்கள் கையிலேயே இருக்குது. இப்போ பை ஃபார்முலா கொஸ்டினில் 3 மார்க் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன், இது புரியுத தங்கம்? இந்த ட்ரையாங்கிள், இந்த ஓஏஎல்லுங்கிற ட்ரையாங்கிளில் இது அட்ஜசன்ட் சைடு காஸ் ஆல்ஃபா, இது ஆப்போசிட் சைடு சைன் ஆல்ஃபா. அப்போ காஸ் ஆல்ஃபா ஐ கேப், இது சைன் ஆல்ஃபா ஜே கேப். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஓபிஎம்ங்கிற ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் பீட்டா, இது வந்து 1 ஹைபாட்னிஸ் 1 அப்படிங்கிறதுனால இது பாருங்க ஓஎம் அப்படிங்கிறது நமக்கு காஸ் பீட்டா வரும். காஸ் அப்படிங்கும்போது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு ஓஎம், ஹைபாட்னியூஸ் 1. அப்போ ஓஎம் காஸ் பீட்டா. எம்பிங்கிறது சைன் பீட்டா. சைன் பீட்டா தானே ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ தேர்ஃபோர் இதை பார்த்து ஓபி வெக்டர் சொல்லிடலாம், இதை பார்த்து ஓஏ வெக்டர் சொல்லிடலாம். ஓஏ வெக்டர்னா ஏ கேப். அப்போ ஏ கேப் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப். அதே மாதிரி பி கேப் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப். இப்போ பை ஃபார்முலா இதை ரெண்டையும் ஃபார்முலா நம்ம டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா பிரகாரம் ஏ கேப் டாட்டு பி கேப் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ கேப் மாலஸ் ஆஃப் பி கேப் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இங்கே பாருங்க, ஏ கேப்புக்கும் பி கேப்புக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிள் பாரு, பாரு, இது ஃபுல்லாக ஆல்ஃபா, இது பீட்டா போச்சுன்னா இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது தெரியலைன்னா இதை பார்த்து சொல்லிடலாம். காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இது 1 ஆயிரும். அப்போ ஏ கேப் டாட் பி கேப் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதுதான் உனக்கு ஈக்குவேஷன் 1. பார்த்துக்கோ. உனக்கு அப்படி சப்போஸ் தெரியல அப்படின்னா கூட நீ என்ன பண்ணிக்கலாம், ஏ வெக்டர் ஏ கேப் டாட் பி கேப் ஈக்குவல் டு இந்த லெஃப்ட் சைடை பார்த்து அப்படியே எழுதுனீங்கன்னா 1 மார்க் இருக்குது. இப்போ பை ப்ராடக்ட் இதை பெருக்கணும். ஏ கேப் டாட் பி கேப். ஃபார் ஏ கேப் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப் டாட்டு பி கேப் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஏ கேப் டாட் பி கேப் ஈக்குவல் டு எப்படி மல்டிபிள் பண்ணோம்? ஐஐன்னு தான் மல்டிபிள், ஐ இன்ட்டு ஐ தான், ஐ டாட் ஐ தான் 1, ஐ டாட் ஜே வந்து 0 ஆயிரும். அப்போ ஐ டாட் ஐ தான் பண்ணணும், ஜே டாட் ஜே தான் பண்ணணும். அப்போ ஐ மல்டிபிள் பண்ணும்போது 1 ஆயிருமா? இப்போ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் காஸ் ஆல்ஃபா, இது காஸ் பீட்டா. அப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா.
இது கோஎஃபிஷியண்ட்டை கரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கணும். இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ 1 ஈக்குவல் டு 2 அப்படிங்கும்போது 1ஐயும் 2ஐயும் ஈக்குவல் பண்ணினா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.